ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு சில கஸ்டமர் வந்து கொரியர் போட்டிருக்காங்க, அதையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான கட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறத இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நேற்று போட்ட ஒர்க்கு, சும்மா சிம்பிளாக கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில். அதனால இந்த மாதிரி வந்து போட்டிருந்தேன். இங்கே வந்து பார்டர் கொடுத்துருந்தேன். இதே பார்டர் தான் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வந்திருக்கு. அண்ட் அங்கங்கே சிம்பிளாக புட்டாஸ் கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். பேக் இது இனிதான் நம்ம அயன் பண்ணணும். இன்னும் அயன் பண்ணலை. அயன் பண்ணா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா காட்டுறேன் உங்ககிட்ட. நல்லா இருக்கும். இன்னும் நம்ம அயன்லாம் நீட்டாக பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஆரி ஒர்க் போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட்ல அயன் பண்ணக்கூடாது, பேக்ல தான் அயன் பண்ணணும். லைட் ஹீட் வச்சு அயன் பண்ணணும்னா வீடு ஒன்றாகாது, அந்த இடமும் நீட் ஆயிரும். சரியா? என்னதான் நம்ம ஆரி ஒர்க் போட்டாலுமே, அயன் பண்ணி ஆரி ஒர்க் போட்டாலுமே அதுக்கு பிறகு கொஞ்சம் வந்து சுருக்கங்கள்லாம் இருக்குதான் செய்யும். நம்ம அயன் பண்ணிட்டோம்னா நீட் ஆயிரும். அண்ட் ஃப்ரண்ட் வந்து இது சிம்பிளாக தான் கேட்டுறாங்கன்றதுனால நம்ம சிம்பிளாக போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம ஒரு 1 டேல போட்டு முடிக்கக்கூடிய ஒர்க்கு தான். நான் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா காட்டுறேன். எப்போதுமே ஆரி ஒர்க்ன்றது இந்த கிளாத்தோட பார்க்குறப்போ இதை விட ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கும்போது தான் ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். இந்த கஸ்டமர் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ண கொண்டு வரப்போ வந்து சாரி வந்து நான் காட்டுறேன். சாரி வந்து 3000 ரூபாய் சாரியை 300 ரூபாய்க்கு வந்து ஆஃபர்ல வாங்கியிருக்காங்க. சாரி வந்து இதுதான். அதோட பார்டர் வந்து இந்த மாதிரி காப்பரும் ப்ளூவும் வந்துச்சு. அதாவது பார்டர் மீன்ஸ் முந்தி வந்து இந்த கலர்ல வந்திருக்கு. அப்புறம் சாரி ஃபுல்லாவே இந்த பிங்க் கலர்ல தான் வந்திருக்கு. அப்போ அந்த பிளவுஸ் வந்து பிளைனா கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த ரெகுலர் கஸ்டமர்னால ஆரி போட்டா நல்லா இருக்கும்னு கேட்டாங்க. அதனால ஆரி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். சரி, ஓகே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஆரி அப்படின்ற நாலேஜ் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எப்போதுமே வந்து நம்ம கிட்ட ஸ்டிச் பண்றவங்க தான். ஆனா ஆரி நாலேஜ் கிடையாது. ஆனா டிசைன் பிளவுஸ் பேட்ச் ஒர்க்லாம் பயங்கரமா பண்ணி போடுற ஆள் தான். ஓகே ஸ்டிச் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எவ்வளவு ரேட் வரும், நாங்க ஸ்டார்டிங் வந்து 800, அது ஸ்டிச்சிங் எல்லாம் சேர்த்து 1000 அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. நான் சாரியே வந்து 300 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இந்த பாருங்க சாரியோட ரேட் பாருங்க. சீமாட்டி, கேரளாவில் உள்ள சீமாட்டியில் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு மிரர் மூரில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சாரியோட ரேட் வந்து 3425 ரூபா. ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் வெறும் 300 ரூபாய்க்கு தான் இந்த சாரி வாங்கியிருக்காங்க. 300 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்து தான் இந்த சாரி. நல்ல ஒரு பட்டு சாரி லுக் தான் கொடுக்குது. அதான் 3000 ரூபாய்க்கு சாரி, 300 ரூபாய்க்கு சாரி வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு ப்ளவுஸ் தைக்குவா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறமா கூட வந்தவங்க கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க, கன்வின்ஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஆரி ஒர்க் போட்டால் நல்லா இருக்கும், இந்த சாரிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி 2 பேருமே பேசி ஓகே ஆரி ஒர்க்கே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஆரி ஒர்க்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதுதான் ஆரி ஒர்க்கு. 1000 ரூபாய்க்கு அப்படிங்கும்பொழுது பிளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது. 1000 ரூபாய் அப்படின்றது இந்த மாதிரி நம்ம லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, ஒரு சிம்பிளான ஒர்க். அதே மாதிரி தான் ஆரியில இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு லைஃப் நல்லாவே வரும் அப்படின்னு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் ஆரி ஒர்க்னா என்ன, அதோட நாலேஜ் என்ன, அது போடுறதுக்கு வந்து எவ்வளோ எஃபெக்ட் போடணும், இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரிதல் இருக்கும். கண்டிப்பா வந்து நிறைய கஸ்டமர் வந்து ஆரி ஒர்க் பத்தின புரிதல் இல்லாத கஸ்டமர் இன்னும் நிறைய வில்லேஜ்ல இருக்கிறாங்க. இப்போ எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா நான் நிறைய மேரேஜ் பொண்ணுங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். 3000 ரூபாய் 3500 ரூபாய் அந்த ரேஞ்ச் எல்லாம் போகும்போது அப்போ சுத்தி உள்ளவங்க ஃபங்க்ஷன் வரவங்க கேட்கதான் செய்வாங்க. பிளவுஸுக்கு இவ்வளவா அவ்வளோன்னு கேட்கதான் கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. அது வந்து நம்ம அந்த 3500 ரூபாய் 3000 ரூபாய்க்குள்ள நம்ம எத்தனை நாளா உட்காந்து ஒர்க் பண்ணுவோம், எவ்வளவு எஃபெக்ட் போடுவோம் அப்படின்ற நாலேஜ் வந்து அவங்களுக்கு இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் வந்து புரிய வைக்கணும். சரியா? சிட்டில ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் வில்லேஜ்ல வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஓகே, இந்த சாரி பிளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் உங்ககிட்ட காட்டுறேன். நோஸ்ட் வந்து கொரியர் போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு ஏகப்பட்ட கொரியர் இன்னும் நமக்கு டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு. நான் மட்டும் தான் ஸ்டிச் பண்றேன்றதுனால நம்ம கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் பார்க்கணும், வீட்டு வேலைகள் எல்லாமே சமாளிக்கணும். தனியாவே சமாளிக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கூட கேட்டுருந்தீங்க எப்படி இவ்வளோ எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க அப்படின்னு. கண்டிப்பா கஷ்டம் தான். என்னாச்சுன்னா ஆள் வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கூட கேட்பீங்க. ஆள் வச்சோன்னா என்ன ஆகுதுன்னா அந்த ஃபிட்டிங்ல கண்டிப்பா ஏதாவது சொதப்பல் வருது. கஸ்டமரே வந்து நான் ஸ்டிச் பண்றதுக்கும் அவங்க ஸ்டிச் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இது நீங்க பண்ணல அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம வந்து சேலரி கொடுத்து ஆள் வச்சிருக்கிறோம், இருந்தாலுமே வந்து கஸ்டமர் வந்து எடுத்தோடனே அவங்களே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதனாலதான் ஆள் வைக்கல. இப்போ நம்மளே தான் ஃபுல்லா வந்து ஒர்க் பண்றோம். நான் என்னோட மைண்ட் செட் என்னன்னா, நம்ம கொஞ்சமா ஸ்டிச் பண்ணாலும் நம்மளே ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம அது மட்டும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருக்கிறேன். பார்க்கலாம், ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம் எப்படின்னு. சரியா? இப்போதைக்கு நான் தான் ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன்.
இந்த சாரி அனுப்பியிருக்காங்க. ஒரு என்ன கலர், வெங்காய தோல் கலர்ல நல்ல டார்க் கலர். பார்டர் வந்து இந்த மாதிரி ஒரு காப்பர் கலர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது டிசைன் பிளவுஸ்ன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொரியர் போட்டு விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு தான் போட்டு விடுறேன் அப்படின்ற எந்த கன்ஃபர்மேஷனும் சொல்லலை. கொரியர் நேற்று நைட்டு ஒரு 9:30 தான் ப்ரொஃபஷனல் கொரியர் வராங்க. ப்ரொஃபஷனல் கொரியர் வரக்கூடிய டைத்தை பாருங்க. நைட்டு 9:30 வந்து டோரை தட்டுறாங்க. இந்த இடத்துல யாரா வரா அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்றேன். நம்ம கொரியர் பாய் வந்து கதை தட்டுறாங்க. 9:30 நைட்டு டெலிவரி பண்றாங்க. அப்புறம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்ததான் இந்த சாரி நல்ல ஒரு லேவெண்டர் கலர் பார்டர், அழகா லென்த்தியான பார்டர் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ல வந்து ஒரு சாரி. இந்த சாரி எல்லாம் கேஷ் அவுட் தான் நினைக்கிறேன். அப்படிதான் அவங்க சொன்ன நிலவு இருந்துச்சு. நான் இன்னும் அவங்களை கான்டெக்ட் பண்ணல. அப்டேட் பண்ணுவோம் சரியா. இது இந்த வந்து நம்ம கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி ஃபுல்லா இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு. அதெல்லாம் முடிச்சு தான் எப்படி நம்ம எடுக்க போறோம். இந்த சாரி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, சில்வர். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சாரி தான். ஸோ அதுக்கப்புறமா இது பிளவுஸ் பிட் தான் நினைக்கிறேன். ஐட்டிங் என்னன்னு தெரியல, கேட்டு போனோமே. அதுக்கப்புறமா இங்க ஒரு பிளவுஸும், இது லைனிங்கா பிளவுஸானே தெரியல. லைனிங் மாதிரி இல்லை, பிளவுஸ் மாதிரி இல்லை. ஒருவேளை லோ குவாலிட்டி லைனிங் எடுத்து கொடுத்துட்டாங்களா அப்படிதான் நினைக்கிறேன். மேபி அப்படிதான் நினைக்கிறேன். இந்த பாருங்க லைனிங் தான் இருக்கு. எல்லாத்தோடலுமே லைனிங் தான் இருக்கு. பட் என்னன்னா ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டி லைனிங்கு. இதை நான் யூஸ் பண்ண போறது இல்லை. கண்டிப்பா ரிட்டர்ன் தான் அனுப்ப போறேன். ஏன்னா இது பாருங்க ரொம்ப மட்ட மாதிரி இருக்கு பாருங்க. இதை ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா எப்படி ஃபிட்டிங் வரும் இதை பார்த்தாலே தெரியுது லோ குவாலிட்டின்னு. ஒருவேளை பேட்ச் ஒர்க் கொடுக்க ஏதாவது கம்மியான கிளாத் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு தெரியல. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சரியா. அவ்வளவுதான். இந்த கஸ்டமர் இவ்வளவு தான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 5-6 பிளவுஸ் போல அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு 1 வீக் வந்து ஹெவியா ஒர்க் இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் நம்ம இதை எடுக்க போறோம். இவங்களோட நம்ம எடுத்து வச்சுட்டு நமக்கான இன்னைக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து கேட்குற கொஸ்டின் அதான், எப்படி வந்து இவ்வளவு வந்து மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதான் நான் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னோட ஷெடியூல். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-8:30 அந்த மாதிரி தான் ஆகுது. ஆனால் இப்போயே பார்த்தீங்கன்னா வீட்டோட எல்லா வேலைகளையும் நான் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு உட்காந்தாச்சு. இனிமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும், கிளாஸ் எடுக்கணும், கால்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க, உங்களுக்கான ஆன்சர்லாம் கொடுக்கணும். ஒரு சில பேர் வந்து கிளாஸஸ்க்காக வந்து நிறைய பேர் கால் பண்ணுவீங்க, அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். சடனாக இந்த மாதிரி வாட்ஸ்அப்பு, கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ், ஸ்டிச்சிங் அப்படின்னு எல்லாத்தையுமே கண்டிப்பாக மாறி மாறி பார்க்க வேண்டியதான். அதான் நம்ம ஒரு ஷெடியூல் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேக்ஸிமம் நடக்கணும்னு முயற்சிக்கும். ஆனால் நடக்காது, அது வேற விஷயம். அந்த ஷெடியூல் நடக்கிறது கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் சரியா. இன்னைக்கு வேற ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். சுடிதார், பிளவுஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட அவங்களோட வேஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 58 சைஸுக்கு வந்து அவங்களோட வேஸ்ட் ரவுண்டு. அவங்களோட செஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 54 சைஸ், கொஞ்சம் நல்ல பிளஸ் சைஸ் தான். அவங்களுக்கு தான் நான் இன்னைக்கு ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ வாங்க எப்படி பண்றேன், கட் பண்றேன், ஸ்டிச் பண்றேன்றதெல்லாம் பாருங்க. நான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்க நடுவில் ஒரு கஸ்டமர் வந்தாங்க. என்ன கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு ப்ளூ கலர், இப்போ வீடியோவில் காமிச்சிருந்தேன்ல. ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம பண்ணது வந்து ஒரு கோவில் கொடைக்காக தான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. அதே கோவில் கொடை ஃபங்க்ஷனில் தான் இவங்களும் வந்து இது பண்ண போகிறாங்க சரியா. எல்லாம் ஒரே ரிலேஷன் தான். அதே ஃபங்க்ஷனுக்கு தான் இவங்களும் இந்த சாரீ எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க வந்தோடனே இந்த சாரீக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் சாரியை பார்த்த உடனே ஆரி பண்ணிடலாமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த சாரீ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் பாருங்கள், ஆரி போட்டால் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக, ரொம்ப கிராண்டாக போட்டாலும் சிம்பிளாக போட்டோம்னா நல்லா இருக்குன்றதுக்காக. அதாவது ஏன் நான் சிம்பிளான்னு சொல்கிறேன்னா, எங்கள் ஏரியாவில் ஆக்சுவலாக இப்போ தான் ஆரினால என்ன அப்படின்ற ஒரு நாலேஜெலாம் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு சில பேர் ஆரினா என்னன்னு தெரியாமலே எங்கள் பக்கத்து வீட்டில் கூட இருக்காங்க சரியா. ஸோ அதனால இப்போ தான் ஆரி அப்படின்ற நாலேஜ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சதுனால எடுத்த உடனே நம்ம ஹெவியாக பண்ணணும்னு வைங்களேன். இப்போ பாருங்கள் இந்த சாரியெல்லாம் 870 ரூபா தான். இந்த சாரிக்கு போயிட்டு நம்ம 2000 3000 ஒர்க் பண்ணோம்னா அது அந்த சுற்றி உள்ளவங்களே என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ ரேட்டான்னு சொல்லி அது பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து இப்போ நம்ம அவங்களுக்கு ஆரின்னு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக குறைஞ்ச பட்ஜெட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கும் நல்லா பண்ணி கொடுத்துட்டோன்னா அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் கூட டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம இந்த டிசைனுக்கு இவ்வளோ ஆகும், இந்த டிசைனுக்கு இவ்வளோ ஆகுன்றத சொன்னால் அவங்க வந்து ஓகேன்னு புரிஞ்சுப்பாங்க. இல்லை நம்ம எடுத்த உடனே இந்த டிசைனுக்குலாம் 3000 4000 ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு புரிதல் இல்லாத ஏரியாவில் போய் இருந்துட்டு அங்கே நம்ம சொன்னோன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஆரி பக்கமே வரமாட்டாங்க, நம்மளோட பிஸ்னஸும் டெவலப் ஆகாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக, எப்படி நம்மளோட பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரியா. கம்மியான பட்ஜெட்டில், அதுக்காக கம்மியாக அப்படின்னா ஒரு சில பேர் 300-400 ரூபாய்க்குலாம் ஆரி போட்டு கொடுக்குறீங்க. அப்படியெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் முன்னாடி வரவே முடியாது. ஆரி அப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஒரு 800 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தால் கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிம்பிளான ஒர்க்காக இருந்தாலும்
கஸ்டமர் வந்து 500 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிடுங்க 500 ரூபாய்க்கு நம்மளால் போட்டு கொடுக்க முடியும். ஆனால் அந்த 500 ரூபாய்க்கு போடும்பொழுது எப்படி இருக்கும், ஜஸ்ட் வந்து அந்த நெக்லைன் மட்டும் போட்டு கொடுங்க சரியா. நீங்கள் 500 ரூபாய்க்கு ஃபஸ்ட் டைம் கஸ்டமர் தராங்கன்னு ஹெவியாக போட்டு கொடுத்துறீங்கன்னா உங்களுக்கு வேலைப்பாடு அதிகம், மெட்டீரியல் அதிகம் சரியா. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸை எப்படி பண்ணணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் அதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள் சரியா. இப்போ இவங்க வந்து இவங்க வந்து பொதுவாகவே எப்படின்னா சாரி கொண்டு வருவாங்க, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி தச்சுட்டு அடித்தா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன உடனே ஆரி போட்டுறமான்னு அந்த ப்ளவுஸை காட்டினோடனே போட்டுடலாம் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு நம்ம இந்த ப்ளவுஸ் எடுக்கணும். இதுக்கப்புறமா இன்னும் ஒரு 4 ஆரி ப்ளவுஸ் இருக்குது, கொரியர் போட்டு விட்டுருக்காங்க. அதெல்லாம் நான் அடுத்த ப்ளவுஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். 4 ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிராண்ட் ஒர்க்கு தான். அதுக்கப்புறமா இந்த சாரியும் வந்து த்ரெட் பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். சில்வர் கலர் த்ரெட் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை முடிச்சது அடுத்த பேஜ் அவங்க கொண்டு வருவாங்க. இன்னும் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 சாரி தைக்கணும். அது போக அவங்களோட ஃபங்க்ஷன், வீட்டில் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு ஆரி போட சொல்லியிருக்காங்க. ஒரு 2000க்கு ஆரி போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம ஒன்றா இப்படி தான். இப்போ இவங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன்னா இவங்க ஃபேமிலியிலே இப்போ தான் ஃபஸ்ட் இவங்க தான் ஆரி போட போகிறாங்கன்னு வைங்களேன். ஸோ இதை பார்த்துட்டு இவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு கோயில் கூட ஃபங்க்ஷனில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கஸ்டமர் வந்து வருவாங்க, எனக்கு போடுங்க அப்படின்னு வந்து வருவாங்க சரியா. இப்படி தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணும். இவங்களுக்கு லாஸ்ட் டைமாக ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த கோயில் கூடையில் அந்த ப்ளவுஸ் பற்றி கேட்காதவங்களே இல்லையா. ஆக்சுவலாக அது ஒரு குரூப் சாரி. இவங்க வந்து என்ன உனக்கு வைக்க முடியுமோ, டிசைன் வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்துட்டாங்க. நான் யோசிச்சு நல்லா ஒரு டிசைனாக வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த கோயில் கொடையில் கேட்காதவங்களே இல்லையா இந்த ப்ளவுஸ் வந்து யார் பண்ணான்னு. ஸோ அதை வச்சு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்தாங்க சரியா. ஸோ அதனால நம்ம பண்ணுற வேலைகளை கொஞ்சம் உருப்படியாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நிறைய பேசிட்டே நினைக்கிறேன். சரி ஓகே, அதான் ஆர்டர்ஸ் எப்படி நம்மளோட தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஓகே, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த ஒரு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இருக்கிற மேஜரான ஒரு டவுட்டு, இதை நம்ம எப்படி கட்டிங்லேயே சரி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் டோட்டலாக 3 ப்ளவுஸு ஒன்றா சேர்த்தே கட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து அளவு ப்ளவுஸு. இந்த அளவு ப்ளவுஸில் பாருங்கள் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் ஷோல்ட்ரு மட்டும் லூஸாக இருக்குது, அதை மட்டும் மேலே ஏற்றி சரி பண்ணி கொடுங்க, தைச்சி கொடுங்கன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். என்னென்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் சரியா. பொதுவாகவே இந்த கழுத்து இறங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத சொல்கிறேன். கழுத்து ஏன் இறங்குது அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு பாடிக்குமே ஒவ்வொரு கழுத்து இறக்கம் அப்படின்றது நார்மலான இறக்கம் இருக்கும். ஆனால் அதை தவிர அதிகமாக வைக்கும் பொழுது ஒரு சிலர் ரொம்ப டீப்பாக வரணும்னு நினைப்பாங்க, ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஷோல்ட்ரு ஃபாலிங் வரதான் செய்யும் சரியா. ஸோ இதுக்கெல்லாம் ஃபார்முலா பேஸ் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் வராது. அது இல்லாமல் அது வந்து நம்ம பாடியில் மெஷர் பண்ணோன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரியா. இதுவே அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஷோல்டர் ஃபாலும் வரக்கூடாது, இந்த நெக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கணும். இப்போ இவங்களோட ப்ளவுஸோட ஹைட்டு சொல்கிறேன் பாருங்கள், நெக்கு எவ்வளோ டீப் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஷோல்டர் வந்து ஃபால் ஆகிறதுக்கு. என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். 13 இன்ச்சு ரொம்பலாம் ஹைட்டு கிடையாது, மீடியமான ஹைட்டில் இருக்கிறவங்க தான் 13 இன்ச்சு. பேக் நெக் பாருங்கள் 9.5 இன்ச் வச்சுருக்குறாங்க. இந்த ப்ளவுஸ்க்கு இவ்வளோ டீப் வந்து ஆக்சுவலாக வந்து தேவையே கிடையாது, பட் இவ்வளோ டீப் வச்சுருக்குறாங்க. நார்மலாக இவங்களுக்கு ஒரு 8.5 வச்சோம் அப்படின்னாலே இவங்களுக்கு ப்ளவுஸ் நல்லாயிருக்கும், இந்த நெக்குமே சரியாக இருக்கும். ஆனால் பாருங்கள் 9.5 இன்ச்சு வச்சுருக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆகுது, கழுத்தும் இறக்க வச்சுருக்குறாங்க. இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா, ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் கட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 ரீசனால தான் அவங்களுக்கு நெக் வந்து என்ன ஆகுது, அகண்டு போகுது. இந்த கட்டிங் போட்ட டெய்லர் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, நார்மலாகவே உங்களுக்கு நான் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்குறேன். கழுத்தகலம் நார்மலாக நீங்கள் ஒரு 2.5 வைக்கிறீங்க உங்களோட சைஸுக்கு அப்படின்னா, நெக்கை வந்து நீங்கள் கீழே இறக்கி வைக்க போகிறீங்க, டீப் வைக்க போகிறீங்க. ஒரு 1/2 இன்ச் இறக்கி வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆனால் 1 இன்ச்சு 1.5 இன்ச்லாம் இறக்கும் பொழுது ஷோல்டர் தானாக விரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நேரங்களில் உங்களோட கழுத்து அகலத்தை வந்து கொஞ்சம் உள்ளே கொண்டு வாங்க. உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தான் அது இறங்காதுன்ற கான்செப்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவே நெக்கு வந்து எனக்கு ஆல்ரெடி இவ்வளோ டீப்பாக இருக்குது, இதை நான் வந்து மேலே தள்ளி ஒரு 5, 6, 7 அந்த மாதிரிலாம் வைக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி கழுத்தகலம் 2.5 வைக்கிறீங்கன்னா 1/4 இன்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. அப்படி இன்க்ரீஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும், நம்ம குனியும் போது முதுகில் பிடிக்கும் சரியா, டைட்டாக இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்காது. ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கழுத்தகலம் நான் முன்னாடி கட்டிங் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையுள்ளவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ அந்த கான்செப்ட் படி நம்ம பண்ணோன்னா இவங்க ப்ளவுஸில் என்னென்ன மிஸ்டேக்குன்னு பாருங்கள். டீப் வச்சுருக்குறாங்க, ப்ளஸ் இந்த கிராஸ் கட், இந்த 2 ரீசனால தான் இறங்குதுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ளவுஸ் பார்த்த உடனே. அப்போது இவங்களுக்கு கழுத்திறக்க வந்து சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்டால் வேண்டாம், சேம் அதே இறக்கம் தான் வேணும்னு கேட்குறாங்க. அப்போது இதுக்கு வழி என்ன அப்படின்னா, ஒரே வழி என்னென்னா இந்த ப்ளவுஸில் கழுத்து அகலம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். சரியா? நம்ம ஒரு மெத்தடில் சைஸ் வாரியாக சொல்லி கொடுத்துருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரும் எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் நம்ம வச்சு பார்க்கணும். சரியா? இது வந்து எல்லாரும் இந்த மெத்தடில் கரெக்டாக வைப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில பிகினர்ஸ் வந்து இப்படி விரித்து வச்சுருவீங்க. அப்படி வச்சுட்டிங்கனாலும் கரெக்டாக வராது. சரியா? பாருங்கள், இங்கே பாருங்கள், மேலே பார்க்குறத விட கீழே பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த இடத்துல பாருங்கள், இதில் எவ்வளவு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுங்கள். ஒரு 2.25 இன்ச்சு இருக்குது. 2.25 இன்ச்சு இந்த பாடிக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையாக இருந்தாலும் இந்த கழுத்திறக்கம் இவ்வளவு கீழே இருக்குது, ஃப்ரண்ட்டில் கிராஸ் கட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரீசன்னால் நம்ம இவ்வளோ இறக்கம் கொடுக்கக்கூடாது. அப்போ 2.25 வந்து அவங்களோட ப்ளவுஸில் இருக்குது. சரியா? ஸோ அவங்க இறங்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த அளவை வந்து 1/4 இன்ச்சு ஒரு கோடு அளவு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உள்ளே தள்ளி வச்சுருக்கிறேன். சரியா? ஏன்னா ஷோல்டர் நிறைய இறங்குது நாங்கள், அதனால் நான் இப்போ 1/4 இன்ச்சு ஒரு கோடளவும் வச்சுருக்கிறேன். இல்லை கொஞ்சம் கம்மி தானா நம்ம 1/4 இன்ச்சு வச்சுக்கலாம். அவங்க ஷோல்டர் லூஸ் ஆகிறத பொறுத்து இந்த அளவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறமா அதுலேருந்து கட்டிங் ஏரியா 1/4 இன்ச்சு விடணும்ல. ஸோ அது வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 2 ஒரு பாயிண்ட் அளவு வந்துடுச்சு. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இங்கே கட் பண்ணி தைச்சோன்னா மறுபடியும் அவங்களுக்கு என்ன ஆகும், இதுதான் ரெடி அளவாக இருக்கும். நம்ம அங்கே பாருங்கள், இந்த கழுத்து விலக தான் செய்யும். ஸோ கட்டிங்கில் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடுங்க. அண்ட் பிகினர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டுபிடிங்க என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அந்த ப்ளவுஸில் அப்படின்றத கண்டுபிடிங்க. கழுத்தகலாம் நம்ம அகலாம் அதிகமாக வச்சாதான் ஷோல்டர் இறங்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு சில நேரங்களில் நம்ம 3 வச்சு கட் பண்ண வேண்டியிருக்கும், அதிகமாகவும் தேவைப்படும். அது சில பேட்டர்ன்ஸ் பொறுத்து சில பாடிஸ் பொறுத்து மாறும். ஆனால் இந்த மாதிரியான ப்ளவுஸில் ஒவ்வொரு ப்ளவுஸும் என்ன மிஸ்டேக் இருக்குன்றதை ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணினா தான் நமக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ இவங்க ப்ளவுஸ் வந்து மேலே வந்து நம்ம 2 வச்சாச்சு, அதே 2 கீழே கொண்டு வந்தோன்னா என்ன ஆகும், ப்ளவுஸ் வந்து ஒடுக்கமாயிரும். சரியா? ஓவல் ஷேப் மாதிரி வந்துடும், ரவுண்ட் ஷேப் வராது. பாருங்கள், இவங்க அழகாக ஒரு ரவுண்டு கொடுத்துருக்காங்க. இதே ரவுண்டை நம்ம இதை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், மேலே 2 வச்சோன்னா கீழே வந்து இன்னொரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா. அதாவது என்னோடய கோடு வந்து எங்கே வருதுன்னா, இங்கே நான் 2.25, இங்கே அந்த 2 இன்ச்சு வச்சுருக்கிறேன்னா அந்த 2 இன்ச்சையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே நமக்கு லைன் வரணும். இதை வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம், இன்னும் நெக்கு விரிவாக வரும். அது உங்களோட பாடியோட விரிவை பொறுத்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து அப்படியே நான் ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் கண்டிப்பாக வலியாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இவங்களுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். மூணு ப்ளவுஸையும் ஒன்றாவே போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா இன்னொரு பொதுவான டிப்ஸு சொல்கிறேன். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஆம்புல்லாம் கரெக்டாக தான் அளவுலாம் வச்சுருப்பீங்க, ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து ஒரு சுருக்கமாகவே நிற்கும். அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டா? இந்த டாட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை லைட்டாக கிராஸ் எடுங்க. உடம்புக்கு தகுந்த மாதிரி 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கலாம். சரியா? எடுத்து இப்படி ஒரு கிராஸ் போட்டுட்டு கட் பண்ணுங்கள். இது மெயினாக நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் நமக்கு தையல் வருது, இது எக்ஸ்ட்ரா தான் போகணும். சரியா? இந்த லைன் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த லாஸ்ட் லைன்லேருந்து இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன்னு வைங்களேன். நீங்கள் கோடு போடும்போது என்ன பண்ணிடக்கூடாது, இப்படியே கீழே போயிடக்கூடாது, இப்படி போய் இங்கே ஏறிடக்கூடாது. இப்படி நீங்கள் கட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. சரியா? ஸோ இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா சைடில் சுருக்கடிக்கிறது வந்து குறையும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து லைட்டாக இப்படி
முக்கு வச்சிடக்கூடாது, ஒன்று போல் வரணும். அப்போ தான் நம்ம மடிச்சடிக்கும் போது ஈஸியாக வரும். அண்ட் நீங்கள் இதுக்கப்புறம் இதில் வந்து கை வச்சிடக்கூடாது. இதில் கை வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், முதுகோட உயரம் வந்து குறைஞ்சிரும். சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கைடன்ஸை நாங்கள் கொடுப்போம். ஸோ அவ்வளோதான். பேக் வந்து எவ்வளோ அருமையாக கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போது இதை வச்சு ஃப்ரண்ட்டு இதெல்லாம் நம்ம கட் பண்ணணும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.